கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு சிறுவர்கள் சிறப்பானவர்கள். அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் லூக்கா 2:47. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வித்தாக பூமியிலே வெளிப்பட்டவர். சிறு வயது முதல் தன்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் அவர் இருக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவரை வளர்த்தவர்கள் அறியவில்லை. அவர் தேவாலயத்திலே போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து எல்லாரும் பிரமித்தார்கள். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் சிறப்பானவர்கள். கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் வளரும்படிக்கு அவர்களை ஞானமுள்ளவர்களாக வளர்க்கும் பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவகுமாரனை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும். உலகத்தில் அநேக காரியங்களை நாம் அவர்களுக்கு கற்பிக்கும் போது அவை எல்லாவற்றையும் விட தேவகுமாரனிடத்திலே அவர்கள் வர வேண்டும், அவரை குறித்து அறிய வேண்டும். சிறு வயது முதல் ஒழுக்க நெறியிலே வளர வேண்டும். மார்க்கு 10:14-15. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தேவகுமாரனிடத்திலே சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அத்தோடு ஒரு முக்கியமான சத்தியத்தை, எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிப்பதில்லை. அது என்ன? சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது. சிறு பிள்ளைகளில் சில தன்மைகள் அவைகள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாகிய நாம் சிறு பிள்ளைகளின் சில தன்மைகளை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாதே. அப்படியானால் அந்த தன்மைகள் என்ன என்று நாம் தியானிப்போம். முதலாவது, சிறு பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனார் தான் இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல் ஆசாமி, அவருக்கு எல்லாமே தெரியும் என்று நம்புகிறார்கள். அவங்க அப்பாவை குறித்து கேட்டால் அவர் கிரேட், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் என்று நம்புகிறார்கள். தேவகுமாரன் சொல்ல வந்த சிறு பிள்ளைகளில் தன்மைகளிலே முதலாவது, தேவன் சர்வ வல்லவர், அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார், அவர் என் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் தேவகுமாரன் வேறு வேறு வார்த்தைகளில் சொல்லுகிறார். ஆகாயத்து பறவைகளுக்கும் வெளியின் புஷ்பங்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் அனுதின ஆகாரத்தை கொடுத்து சிறப்பாய் உடுத்துவிக்கிற தேவன் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? இந்த விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் நம்முடைய பரமபிதா உண்மையிலேயே சர்வ வல்லவர், அவர் உண்மையிலேயே சகலத்தையும் அறிந்திருக்கிறவர், அவர் உண்மையிலேயே நம் எல்லார் மேலும் கரிசனை உள்ளவராய் இருந்து அனுதினம் பிழைப்பூட்டுகிறவர். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, கபடம் இல்லாமல் தகப்பன் சொல்வதையெல்லாம், பெற்றோர் சொல்வதையெல்லாம் அப்படியே நம்புவது. நாம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை அப்படியே நம்புவார்கள். இது உண்மையா பொய்யா என்று அவர்களுக்கு பிரித்தறியும் திறன் இல்லை. ஆனால் என்னை நேசித்து பராமரிக்கிற தாயும் தகப்பனும் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே கேட்டு நம்புவார்கள். அதைத்தான் ஆபிரகாமும் செய்தான் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 4:18, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அவன் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடையே விசுவாசித்தான். பிள்ளை பேர் இல்லாதவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததியை இவ்வளவாய் பெருக பண்ணுவேன். அவன் எப்படி ஏது என்று அறியாமலேயே தேவன் சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னது சத்தியம் என்று விசுவாசித்தான். இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? பிதாவானவர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். குமாரன் அதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அவைகளெல்லாம் அப்படியே நம்புகிற தன்மை இருக்கிறதா? அதுதான் சிறு பிள்ளைகளின் ஒரு தன்மை.
மூன்றாவது, ஒவ்வொன்றுக்கும் பெற்றோரையே சார்ந்திருப்பது. தானாக ஒன்றை செய்துவிட முடியும் என்று நினைக்காமல் எல்லாவற்றுக்கும் பெற்றோரை சார்ந்திருப்பது. பிதாவாகிய தேவனை எப்பொழுதும் நம்பி சார்ந்திருப்பது ஒரு முக்கியமான காரியம். உலகில் நடப்பதையெல்லாம் நாம் மாற்றிவிட முடியாது. நமக்கானவர்களை நாமே தேடிக்கொள்ள முடியாது. தேவன் கொடுக்கின்றார். அவருடைய கரத்திலிருந்து நன்மையானதை பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்தி அதை அனுபவிக்க வேண்டும். இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பெற்றோர்கள் மீது பிள்ளைகள் வைக்கும் நம்பிக்கைக்கு ஒத்த நம்பிக்கை நம்முடைய பரமபிதாவினிடத்திலே நாம் வைக்கிறோமா? இதுதான் சிறு பிள்ளையை போல் அவரை ஏற்றுக்கொள்வது. நான்காவது, அதிகமாய் கேள்விகளை கேட்டு பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்வது. ஒன்றை குறித்து கேள்வி கேட்க வேண்டும் என்றால் உடனடியாக பையனோ பொண்ணோ அம்மாவை தேடி ஓடி அவர்களிடத்தில் அதை குறித்து கேட்பான். வெளியிலே வினோதமான ஒரு காரியங்களை பார்த்தால் அது என்ன என்று பெற்றோரிடத்தில் தான் கேட்பான். ஏனென்றால் பெற்றோருக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அவர்களிடத்திலும் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களையே சார்ந்திருப்பான். இன்னைக்கு உலகத்தில் அநேக காரியங்கள் நமக்கு தெரியாது, வரப்போகிறவைகள் தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் பிதாவாகிய தேவன். அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும்படிக்கு அனுதினமும் அவரிடத்திலே கேள்விகள் கேட்கிறோமா? நிறைய கேள்விகளுக்கு பிதாவானவரே பதிலாக இருக்கிறார். அவைகளை அஞ்சகையோடு தேடி கற்றுக்கொள்ள விரும்புகிறோமா? ஏசாயா 50:4, காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தரிடத்திலே நமக்கு அறியாததும் தெரியாததுமான காரியங்களை கேட்டு கற்றுக்கொள்ளுகிற தன்மை இருக்கிறதா? பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகள் கேட்டு கற்றுக்கொள்ளும் அதே குணத்தை நாமும் பெற்றிருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். ஐந்தாவது, அன்பு கூறுவது, கீழ்ப்படிவது. பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? பிள்ளைகளும் நம் மீது அன்பு கூற வேண்டும். நாம் அன்பு கூறுவது போலவே அவர்களும் அன்பு கூற வேண்டும். நாம் சொன்னவைகளை அப்படியே கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். இதைத்தானே எதிர்பார்க்கிறோம். நாம் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது போலவே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிதாவாகிய தேவனை நேசித்து அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவருக்கு பிரியமாயிருப்பார்கள். யாத்ராகமம் 20:6, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 1 யோவான் 5:2, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்படியானால் அன்பு செய்வதும் கீழ்ப்படிதலும். 6வது, அனுதினமும் அவரோடு பேசுவது. பிள்ளைகள் எவ்வளவு அதிகமாய் பெற்றோரோடு பேசுகிறார்களோ அதை பெற்றோர் விரும்புகிறார்கள். சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை தங்களுடைய விருப்பங்கள், வெறுப்புகள், தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் எதை குறித்தும் பெற்றோரிடத்தில் அதிகமாய் பேசுவதை பெற்றோர் விரும்புகிறார்கள். பிதாவாகிய தேவனோ அதைத்தான் விரும்புகிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே நமக்கு இன்னொரு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கேட்கிறவனவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எனவே பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரிடத்தை கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளவு அதிகமாய் அவரிடத்திலே பேசுகிறோமோ அதுதான் ஜெபம். குழந்தைகள் எவ்வளவு அதிகமாய் நம்மோடு பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அப்படியே பிதாவானவர் நாம் அவரோடு பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 7வது, பிள்ளைகள் பெற்றோருடைய தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அப்படியே பிள்ளைகள் நம்முடைய குணநலன்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பிதாவானவர் நாமும் அவரை போலவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மத்தேயு 5:48, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். 1 பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். பெற்றோர்கள் தங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். சிறு பிள்ளைகள் அப்படியே பிரதிபலிக்கிறார்கள். தகப்பனை போல் பேசி காட்டுகிறார்கள், நடந்து காட்டுகிறார்கள். அதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. நாம் தேவனை பிரதிபலித்து அவர் பூரண சற்குணராய் இருப்பது போல, பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் பூரண சற்குணராய்
பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் இன்றைக்கு பிள்ளைகளை கர்த்தருடைய சித்தத்தின்படி வளர்க்கிற பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிள்ளைகளின் அநேக தன்மைகளை ஆவிக்குரிய வாழ்விலே நாம் பிரதிபலிக்க வேண்டும். அவர்களைப் போல கபடற்ற இருதயத்தோடு கர்த்தர் சொல்வதை அப்படியே கேட்டு கீழ்ப்படியும் அந்த தன்மை, அவரிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்ளும் தன்மை, அவர் மீது அன்பு கூர்ந்து அவரோடு ஐக்கியமாய் இருக்கும் அந்த தன்மை, இவை எல்லாவற்றையும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது. பிள்ளைகளை நம்மிடத்திலே இன்றைக்கு பொறுப்பாக ஒப்படைத்திருக்கின்றார். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறோம்? நிறைய பேர் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவதோடு சரி, அதன் பிறகு பிள்ளைகளிடத்திலே வேதத்தை குறித்தும் அதன் மகத்துவங்களை குறித்தும் தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்தும் பேசுவதே இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பெற்றோர்கள், குறிப்பாக தகப்பன்மார், தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கருத்தாய் கற்பிக்க வேண்டிய கட்டளையை பெற்றிருந்தார்கள். அநேக தாய்மார்கள் அதை கருத்தாய் போதித்து பிள்ளைகளை வளர்த்தார்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். இப்பொழுது முயற்சி செய்து அப்படியே கர்த்தருக்கேற்ற வழியிலே நடத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்படிக்குத்தான் கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார். ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே நான் போய் பேசி கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு 4 வயது சிறுவனை காட்டி, பையன் நல்லா பேசுகிறானே என்று சொல்லி நான் சொன்னேன். அவர்கள் ஆம், பேசுவது மட்டுமில்லை, பாட்டு பாடுவான், டான்ஸ்லாம் ஆடுவான் என்று சொன்னார்கள். மாமாவுக்கு ஒரு டான்ஸ் ஆடி காட்டு, ஒரு பாட்டு பாடி காட்டு என்று சொன்னார்கள். அப்படியானால் பையன் சண்டே கிளாஸ்லேயோ அல்லது அவன் நர்சரி ரைமையோ எதையோ சொல்ல போகிறான், அதை எதிர்பார்த்தேன். ஆனால் பையன் ஒரு மாதிரி கோணல் மாணலாக வளைந்து கொண்டு நேற்று ராத்திரி எம்மா அப்படின்னா, இல்லை பக்கத்தில் அடிக்கடி ரேடியோவில் போடுதில்ல, அதெல்லாம் அப்படியே பையன் கற்றுக்கிட்டு அப்படி சொல்கிறான். அதான் நேற்று ராத்திரி எம்மா அப்படின்னா. உடனே பையன் அந்த அவனுடைய சின்ன பேண்ட் அப்படி குலுக்கி விட்டு இளமை இதோ இதோ என்று சொல்லி ஆடினான். எங்கே இவனுக்கு பைபிள் வசனமோ நர்சரி ரைமோ அல்லது சண்டே கிளாஸில் சொல்லி கொடுக்குற பாட்டோ தெரியுமா என்று கேட்டேன். அதெல்லாம் தெரியாது. நாங்கள் சர்ச்சுக்கு எப்போமா தான் போவோம். போகிற நேரத்தில் இவனுக்கு சண்டே ஸ்கூல்லாம் பிடிக்காது, அங்கே உட்கார வச்சு வசனம்லாம் சொல்லி கொடுக்காங்க, அதனால அவனுக்கு பிடிக்காது, நாங்களும் அவனை அனுப்ப மாட்டோம். அப்போ பையன் எதிலிருந்து கற்றுக்கொள்கிறான்? பக்கத்து வீட்டில் போடுற ரேடியோவில் இருக்கிற சத்தம், அந்த பாட்டை கற்றுக்கொள்கிறான். நாம் இன்றைக்கு நடக்க வேண்டிய வழியிலே பிள்ளைகளை நடத்தும்படிக்கு நன்மையான வழியை கற்பிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவகுமாரனாகிய இயேசு சிறு வயதிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது பெற்றோரே அதை கண்டு பிரமித்தார்கள். அவர் பரமபிதாவின் திருக்குமாரன், பிதாவுக்கு அடுத்தவைகளிலே இருந்தார். நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு அடுத்தவைகளிலே இருக்கிறார்களா? அதை வழிநடத்தும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு சமயத்தில் ஒருவர் வெளிநாட்டிலே, என்னுடைய மகன் லண்டனிலே இருக்கிறான், அவனுக்கு கை நிறையா சம்பளம் இல்லையா, பை நிறையா சம்பளம். இந்த ஊர்லேயே பெரிய பணக்கார ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்படியே 2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாம் சம்பூர்ணமாக செழித்திருக்கிறது. நான் எப்போ பணம் கேட்டாலும் அனுப்புவான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரியா, அவர் எந்த சர்ச்சுக்கு போகிறாரு அப்படின்னு கேட்டேன். சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டார். அவர் படிக்கும்போதே நாங்கள் முக்கியமாக படிப்பில் தான் கவனம் செலுத்த சொல்லுவோம். இந்த மாதிரி பைபிள் என்று சொல்லி தாறுமாறாக சுற்றுறதை நாங்கள் விரும்புறதில்லை. அவனுக்கு இந்த பைபிள் இதெல்லாம் வாசிப்பதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்கள் பையனுக்கு தேவகுமாரன் இல்லை, அவன் ஜீவன் இல்லாதவன். அதை குறித்து உங்களுக்கு கரிசனை இல்லையா அப்படின்னு கேட்டேன். அது என்னமோங்க, அதெல்லாம் வேற. நான் இந்த திருச்சபையில் மூப்பராக இருக்கேன்ல, அவன் நல்லா சம்பாதிக்கிறான்ல, இன்னைக்கு உலகம் அதைத்தானே தேடுது. இப்படி பிள்ளையின் ஆத்மாவை குறித்து கரிசனையற்ற பெற்றோர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்னொருவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் அரபு தேசத்தில் இருக்கிறாங்க, அங்கே 120 கிலோமீட்டர் தள்ளி தான் சர்ச் இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் நடக்கிற அந்த ஆராதனையிலே என் பிள்ளைகள் தவறாது கலந்து கொண்டு அதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். அவர்கள் அநேகருக்கு ரட்சிப்பை சொல்லுவார்கள். ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. அந்த குறிப்பிட்ட திருச்சபையிலே அநேகரை அவர்கள் சத்தியத்துக்கு ஏதுவாக வழிநடத்துகிறார்கள். அவர்கள் என்ன வேலை பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு ஏதோ ஒரு பிழைப்பு கிடைத்த அலுவல் இருக்கியா? எல்லாருக்கும் பூரண உணவு எல்லாம் உண்டு. அப்படியானால் அந்த தகப்பன் எதை குறித்து சொல்கிறார்?
அவருடைய ரட்சிப்பை குறித்தும் ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்து சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவருடைய ரட்சிப்பின் அனுபவங்களை நாம் சொல்லும்படிக்கு அவர்களை வளர்த்திருக்கின்றோம். பிள்ளைகளின் ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா? யோபு என்ற ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளைகளின் ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ளவனாக இருந்தான். அவர்களுக்கு எல்லாம் சம்பூர்ணமாக இருந்தது. ஆனால் தேவனை அவர்கள் தூஷித்திருக்க கூடாதே, அதை குறித்து கரிசனை உள்ளவனாக அவர்களுக்கு அதிகாலையில் எழுந்து பலியை செலுத்தினான். இப்போது எத்தனை பெற்றோர் பிள்ளைகளின் மீது, பிள்ளைகளின் ஆத்மாவின் மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம்? 3 யோவான் 1:4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிள்ளைகளின் பிழைப்பு கெடுத்த காரியங்களை எல்லாவற்றையும் விட அவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று தகப்பன் மகிழ்கிறார். ஒரு ஆவிக்குரிய தகப்பன், திருச்சபை, தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லி மகிழ்கிறார். நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள், தேவனோடு நல்ல உறவு கொண்டிருக்கிறார்கள், தேவனுடைய கையிலே பலமாய் பயன்படுத்தப்படும் பாத்திரங்களாக இருக்கிறார்கள், அவரை பிடித்து கொண்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சொல்ல நம்மிலே எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறோம், அவர்களை வழிநடத்தி இருக்கிறோம். சிறுவர்கள் சிறப்பானவர்கள். மட்பாண்டங்களிலே எதை பார்க்கிறோமோ அதுதான் இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும்போதே சத்தியத்தையும் தேவ அன்பையும் அவருடைய கிருபையும் அவர்களுக்குள்ளே நிரப்புவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.